சந்தியா ஜானி சீரியல்ல இப்போ ஒரு அட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு. ஸ்கிப் நான் ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பாருங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு தாங்க. நம்ம மாயா மாட்டுக்கும் ஊருக்கு கிளம்பலான்னு சொல்லிட்டு பைய எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்காங்க. சாருமதி மனசில் வந்து அம்புட்டு சந்தோஷமாயிடுச்சு அந்த இடத்துல. அப்பன்னு பார்த்து பார்வதி பத்மா எல்லாரும் வந்து இவ ஊரை விட்டு கிளம்பிட்டானே போதும், இவளுக்கு திருப்பி இங்கே வரமாட்டான்னு சொல்லவே இல்லை, கண்டிப்பாக வருவா, அதுக்குள்ளே எனக்கு கல்யாணம் ஆகிடும், அதனால இனிமேட்டு கவலையே இல்லைங்கிற மாதிரி 3 பேரும் ஹாப்பியாக வந்து யோசிச்சுட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. தனம் வந்து நீ போறியா, இது என்னால் நம்பவும் இல்லை, கடைசி நேரத்தில் ஏதாவது ஒன்று பண்ணியாது, நீ தடுக்க முடியாதான்னு சொல்லி வேதனையோடு சொல்லிகிட்டு இருக்காங்க தனலட்சுமி அந்த இடத்துல. அப்போன்னு பார்த்து இது மட்டும் எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்துச்சுன்னா நான் ஏதாவது பண்ணி வாங்கியிருப்பேன் சிவராமன் வந்து சொல்கிறாங்க. ஒன்றா பத்மாவும் பார்வதியும் வந்து நக்கல் பண்ணுறாங்க. அது என்ன குச்சி மிட்டாயா, உடனே காசு கொடுத்து கடையிலேருந்து வாங்குறது, இது எல்லாம் அங்கேருந்து அமுச்சு வச்சுருக்கணும். பார்வதி பேசுகிறாங்க, உங்களுக்கெல்லாம் தெரியாமல் பேசாதீங்க. சிவராமன் வந்து கடுப்பாயிட்டாங்க. என்ன நினச்சிட்டு இருக்க, என் பொண்ணுக்கா நான் எதை வேணான்னு செய்வேன், அங்கே போய் தான் வாங்கணுன்னா அங்கே போயே நான் வாங்குவேன். நேற்று நைட்டு ஃபுல்லாக வந்து விடிய விடிய ஃபோன் பண்ணிக்கிட்டே இருந்தம்மா கிஷோருக்கு, ஆனால் லைனே கிடைக்க மாட்டே இருந்துச்சு, என்ன பண்ணுறதுனே தெரிலங்கிற மாதிரி பேரதிர்ச்சியாக வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. சீனுவை நினச்சி வேதனையோடு வந்து அழுதுகிட்டு இருக்காங்க. மாயா, நீ என்னை விட்டு பிரிய போகிறத நினச்சா எனக்கே கஷ்டமாக இருக்குது, திருப்பி வந்துருமா செல்லோங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து ஜானகி வந்து அன்பா பாசமாக வந்து பேசுகிறாங்க. இது எல்லாம் ஒரு சின்ன விஷயம், மற்றவங்க பார்த்துப்பாங்கன்னா இது எவ்வளோ பெரிய முட்டாள் விஷயம் தெரியுமா அப்படின்னு சொல்லி பாட்டி வந்து லைட்டாக திட்டுறாங்க. ஏமா இந்த நேரத்தில் கூட மாயா வந்து திட்டுறீங்க, மாயா நம்ம வீட்டு பொண்ணுடா, அப்படி இருக்கும்போது அவளுக்கு நான் புத்திமதி சொல்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை, இவங்க பார்த்துப்பாங்க அவங்க பார்த்துப்பாங்கன்னு நினச்சேன்னு வச்சுக்கிய எதுவுமே நடக்க போகிறதில்ல, நமக்கு உதவி செய்வாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம கேர்லெஸ்ஸாக வந்து இருந்துடக்கூடாது, அது என்னன்னு நம்மளும் கண்காணிக்கணும், நம்ம சொன்ன மாதிரி அவங்க செய்கிறாங்களா இல்லை அவங்க வாக்குறுதி கொடுத்த மாதிரி நமக்காக ஏதாவது செய்கிறாங்களான்னு நம்பியும் கண்காணிச்சிட்டு இருக்கணும். இது இந்த விஷயத்துக்காக மட்டும் சொல்ல, வாழ்க்கைக்கான பாடமாகவே சொல்கிறேன்னு சொல்லி பாட்டி வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க கரெக்டாக தான் சொல்கிறாங்க, நான் கொஞ்சம் கவனமாக இருந்திருக்கணும், எங்கள் அப்பா வந்து அனுப்பிச்சி வைப்பாங்கன்னு நினச்சேன், எங்கள் அப்பாவுக்கு நான் ஃபோன் அடித்து பார்த்தா கம்யூனிகேஷனில் ஏதோ ஒரு பிரச்சனையாக இருக்குது, என்ன ஏதுன்னு தெரிலங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. அப்போன்னு பார்த்து நான் ரகுராம் கிட்டே வந்து பேசிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு ரகுராம் ரூம்குள்ளே வந்து போகிறாங்க. நம்ம மாயா, பெரியப்பா இந்த வீட்டில் நான் நிம்மதியாக சுதந்திரமாக இருந்திருக்கேன், நான் அமெரிக்காவில் எப்படி இருப்பனோ அதுபடியே இருந்திருக்கேன்னா அது முழுக்க முழுக்க காரணம் எல்லாரும் ஒரு ஜானகின்னு சொல்லுவாங்க, ஆனால் பெரியம்மாவும் அதே மாதிரி தான் என்னை பார்த்துட்டு இருந்திருக்காங்க, நீங்களும் அதே மாதிரி தான் என்னை பார்த்துட்டு இருக்கீங்க, நீங்கள் 2 பேரும் இல்லாமல் என்னால் இந்த வீட்டில் நிம்மதியாக இருக்க முடியாது. மாயா, வந்த மாயாவுக்கும் இப்போ கிளம்புற மாயாவுக்கும் ஏகப்பட்ட வித்தியாசம், நீ வந்தப்போ இந்த வீட்டோட ஆதரவு பெருசாக உனக்கு கிடைச்சதில்ல, இதை நினச்சி நானும் வேதனைப்பட்டிருக்கேன், அதனால தான் நான் வந்து முழு அன்பு பாசம்லாம் தனத்துக்கு எப்படி கொடுப்பனோ அதே மாதிரி தான் உனக்கு வந்து கொடுத்துருந்தேன், அது உனக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும், தனலட்சுமி மாதிரி நீ கிடையாது, அவளை விட நீ ஏகப்பட்ட புத்திசாலித்தனமான பொண்ணுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆமாம் பெரியப்பா, நீங்கள் எனக்கு அன்பு பாசம்லாம் அள்ளி அள்ளி கொடுத்துருக்கீங்க, நீங்கள் என்னை ஒரு வாட்டி கூட வந்து கெஸ்ட்டுன்னு நினச்சதே இல்லை, வேண்டாத கெஸ்ட்டுன்னு நினச்சதில்லை, உங்களுக்கு கோபமும் ஆத்திரமும் இருந்தால் கூட எத்தனை வாட்டி எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கீங்கன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும் பெரியப்பாங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து பாசமலையாக புழிஞ்சிட்டு இருக்காங்க. இந்த வீட்டில் மாயா நீ வந்தப்போ யாரோட ஆதரவும் பெருசாக உனக்கு இருந்ததில்லை, அப்போனா உன்னை பிடிக்காதவங்க ஏகப்பட்ட பேர் இருந்திருக்காங்க, ஆனால் இப்போ உன்னை பிடிச்சவங்களோட எண்ணிக்கை ரொம்பவே அதிகமாக இருக்குன்னு மட்டும் நல்லாவே எனக்கு தெரியுது, இது எல்லாத்துக்கும் காரணம் நீ இந்த வீட்டில் வந்து நடந்துக்கிட்ட முறை மட்டும்தான், இதுபடியே நீ கண்டினியூஸாக வந்து இருமா, நீ இல்லாமல் இந்த வீடே வந்து வெளிச்சோடி தான் கிடக்கும், எங்களை மறந்துடாத, தயவு செஞ்சு திரும்பி வந்துருங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து அன்பா பாசமாக வந்து பேசுகிறாங்க. கண்டிப்பாக பெரியப்பா, என்னால் எப்படி உங்கள் எல்லாரையும் வந்து மறக்க முடியும், அதுக்கெல்லாம் பாசிபிளே இல்லை, கண்டிப்பாக உங்களுக்காக நான் திரும்பியும் வருவேன், ரொம்பவே சந்தோஷமாயா, மறந்துடாத, நான் உன்னோட பெரியப்பா இங்கே இருக்கேன், உன்னோட பெரியம்மா இருக்கா, இதை விட தனம் நீ இல்லாமல் இருக்கவே மாட்டா, எவ்வளோ சீக்கிரம் வர முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்துரு, நானும் இந்த விஷயத்தெல்லாம் உங்ககிட்ட கேட்டிருக்கணும், இது என்னோட தப்பு தான், என் பொண்ணு தப்பு பண்ணிட்டாலே எனக்கு கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது, சின்ன தப்பு தான், இந்த பிரச்சனையெல்லாம் பேப்பர்லாம் முன்னாடியே ஹேண்டில் பண்ணியிருந்தா ஈஸியாக வந்து என் பொண்ணு என் கூடயே இருந்திருப்பா, அடுத்த வாட்டியாவது எல்லாமே கவனமாக இருந்துக்க மாயா, இந்த ப்ராசஸ் சம்மந்தப்பட்டதெல்லாம், சரிங்க நான் போயிட்டு வந்துடுறேன் பெரியப்பா அப்படின்னு சொல்லிட்டு அன்பா பாசமாக வந்து சொல்லிட்டு வெளியில் வந்து வராங்க. என்னது இன்னமும் போலீஸ் வரமாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க நம்ம சாருமதி. அப்பன்னு பார்த்து அவங்க வந்துட்டாங்க, அப்பாடா இவங்களாவது வந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப மாயா என்னை விட்டு போறியாமா அப்படின்னு சொல்லி ரொம்ப வேதனையோட வந்து ஹக் பண்ணுறாங்க அந்த இடத்துல நம்ம தானோ. கண்டிப்பாக நான் வருவேன், நீ எதுக்கும் கவலைப்படாத, மறந்துடாதம்மா, இங்கே பெரியம்மாவும் தானோ பெரியப்பா எல்லாரும் வந்து வாசலையே பார்த்துட்டு இருப்போம், மணிமாமா நான் போயிட்டு வரேன், உங்களை என்னால் மறக்கவே முடியாது, சித்தப்பா சாரி அப்பா மன்னிச்சிருங்க,
நானும் உங்க கூட வந்து நிம்மதியா இருந்திருக்கும்னு தான் நெனச்சேன். ஆனா இது மாரி நடந்திருக்கும்னு நெனச்சு கூட பார்க்கல. சரி மாயா, உங்களுக்காக நாங்க எல்லாரும் வந்து காத்துட்டு இருப்போம். நீ இந்த வீட்டுக்கு எப்போ வருவேன்னு தான் ஆவலோட காத்துட்டு இருப்போங்கிற மாரி மாஸ் பண்றாங்க. அந்த இடத்துல வீட்ல இருக்கிற எல்லாரும் சரி கிளம்பலாம் டைம் ஆச்சுன்னு சொல்லி கான்ஸ்டபிள் 2 பேரும் வந்து பெட்டியெல்லாம் எடுத்துட்டு வண்டியில வந்து ஏத்துறாங்க. மாயா வாங்க டைம் ஆயிடுச்சு ஏர்போர்ட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து கூட்டிட்டு போறாங்க மாயாவ. அப்பன்னு பார்த்து சீனு நான் உன்கிட்ட குடுக்க வேண்டியது இருக்குன்னு சொல்லி பைய தொறந்து டைரி வந்து குடுக்குறாங்க. இது ஞாபகார்த்தமா என்கிட்ட இருந்துச்சு. இத நீயே வச்சுக்க அப்படின்னு சொல்லி ஜானகி முன்னாடியே குடுக்குறாங்க. சுத்தமா புடிக்கல வீட்ல இருக்கிற அந்த 3 வில்லிகளுக்கும். பத்மா, பார்வதி, சாருமதிக்கலாம். என்ன டைரியா இருக்கும்? ஒரு வேள குடுத்துட்டாளா? சரி, சரி. சீனுவோட ஞாபகார்த்தமா எடுத்துட்டு போகாம இருந்தாலே அதுவரைக்கும் சந்தோஷங்கிற மாரி யோசிச்சுட்டு அப்படியே வந்து ரூம்குள்ள வந்து போறாங்க. சீனு வந்து எழுதின காதல் கவிதையெல்லாம் படிச்சுக்கிட்டே இருக்காங்க. பின்னாடி புரட்டி புரட்டி பார்த்தா தான் தெரியுது. ஒவ்வொரு காதல் கவிதைக்கும் கீழ வந்து ஹார்ட்டின் போட்டு சூப்பரா வந்து அந்த இடத்துல லவ்வ வந்து வெளிப்படுத்துன மாரியே வந்து மாயா வந்து செஞ்சிருக்காங்க. இன்னொன்னு அவங்களும் ஏகப்பட்ட வார்த்தை மூலியமா வந்து கவிதையெல்லாம் எழுதியிருக்காங்க. மாயா வந்து சீனுன்னு நெனச்சு, நான் இதுவரைக்கும் தான் எழுதியிருந்தேன். இது எல்லாம் யாரோட கையெழுத்து? இத்தன நாளா இந்த டைரி வந்து மாயாட்ட இருந்திருக்கு. அப்பனா மாயாவோட கையெழுத்து தானா இது எல்லாம்? அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல. அப்பன்னு பார்த்து, மாயா எனக்கு உன்னை ரொம்பவே பிடிச்சிருக்கு. நான் உன்னை ஏகப்பட்ட வாட்டி வந்து காதலிக்கிறேன்னு சொல்லணும்னு நினச்சேன். அதையெல்லாம் சொல்ல முடியாமல் போச்சு. ஒரு மனசுல வந்து தைரியத்தை வர வச்சு நான் சொன்னேன். நீ ஏற்றுக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப, இது எல்லாத்தையும் வந்து எழுதிக்கிட்டே இருக்காங்க. மாயா வந்து கடிதம் மூலியமா இது எல்லாத்தையும் தான் படிச்சுட்டு இருக்காங்க. முதல்ல நான் உன்னை பார்த்தப்பயே வந்து லவ் வந்துருச்சு. ஆனால் நீ என்கிட்ட வந்து லவ் சொன்னப்ப என்னால் ஏற்றுக்க முடியல. உன் மனசை காயப்படுத்துகிற மாதிரி ஏகப்பட்ட வசனம் மூலியமா உன்னை திட்டிட்டேன். அதுக்கு முதல்ல சாரி. நான் உன் அன்பை வந்து புரிஞ்சுக்காம இருக்கிறது மன்னிச்சிடு. நான் திருப்பி இந்த ஊருக்கு வருவேனா இல்லையான்னு தெரியாது. உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக நான் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா உன்னை இன்னொரு பொண்ணோட சேர்த்து வச்சு பார்க்குற அளவுக்குலாம் எனக்கு சக்தி இல்லை. தனத்தை மட்டும் மனசை தளர விடாம பத்திரமா வந்து பார்த்துக்க. அவள் சின்ன பொண்ணு, நான் வரலனா அழுதுகிட்டே இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல மாயா என் மேலே இவ்வளோ அன்பு பாசம் வச்சுருந்தா நீ ஊரை விட்டு போறியா? உன்னை ஊரை விட்டு போக விடக்கூடாது, ஏதாவது பண்ணணுமே தடுக்கணுமே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கப்ப கிஷோர் கிட்டேருந்து ஃபோன் கால் வருது. நம்ம ரகுராம் தான் வந்து எடுக்கிறாங்க. கிஷோர் நேற்று 2-3 நாளாக அவங்கள ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்திருக்கோம். என்ன ஆச்சு? இந்த மாதிரி பேப்பர் இல்லைங்கிறனால மாயா வந்து போகிறாங்க வெளிநாட்டுக்கு. அவ்வளோதானே, அதை நான் ரெடி பண்ணிட்டேன். அதை நான் இப்பயே வந்து ஃபேக்ஸ் மூலியமா வந்து அமுச்சு வச்சிடுறேன். நீங்கள் மாயா போகிறத வந்து தடுத்துருங்க. ஒருவேளை மாயா வந்து ஊருக்கு வந்து கிளம்பிட்டானா அதுக்கப்புறமேட்டுக்கு திருப்பி வர்றது கொஞ்சம் கால அவகாசம் ஏகப்பட்ட மாதம் வந்து எடுக்கும். சந்தியாவோட ஆசையும் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா மாயா நிரந்தரமாக அங்கே இருக்கிறது தான். நான் அந்த ப்ராசஸை வந்து எப்பயோ வந்து முடிச்சிட்டேன். நீங்கள் எல்லாரும் போய் தடுங்கன்னு சொன்னோன்னே இந்த விஷயத்த வீட்டில் இருக்கிற எல்லாட்டையும் வந்து சொல்லிட்டாங்க. அந்த இடத்துல ரகுராம் வீட்டில் இருக்கிற எல்லாரும் வந்து சந்தோஷப்படுறாங்க. சரி மாமா, எல்லாரும் வந்து தனித்தனியா தேடுவோம். நான் புல்லட் எடுத்துட்டு போறேன்னு சொல்லிட்டு வேகமா வந்து சீனு வந்து புல்லட் எடுத்துட்டு மாஸா வந்து கிளம்பிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஏர்போர்ட்டுக்கு. ஒரு பக்கம் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு ரகுராம் கார் எடுத்துட்டு மாஸா கிளம்புற மாரி காட்டுறாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். எபிசோட் ரொம்ப சுவாரஸ்யமா இருந்துச்சுன்னே சொல்லலாம்.